ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். இறைசக்திக்கு நன்றி. மைண்ட் பவர் ஹீலர் ராமையா அவர்களுக்கு நன்றி. ஐயா இப்போ சர்க்கரை நோயை சரியாக முழுமையாக குணப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த வகுப்பு காய்கறி மருத்துவத்தில் சேர்ந்த பிறகு கண்டிப்பாக சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கலாங்க ஐயா. ஏன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு நோயே கிடையாது. அது நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணிக்காமல் அது புளித்து போய் அதனால் வரக்கூடிய விளைவுகள், அந்த ஹார்மோன் சுரப்பு குறைவாக ஏற்படுவதனால் வர்றது தான் சர்க்கரை குறைபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது இந்த சர்க்கரை நோயை காய்கறி மருத்துவம் கண்டிப்பாக குணப்படுத்தும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கலாம். காய்கறி மருத்துவத்தையும் சேர்த்து மனதை எப்படி வளப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும், மனதை வளமையாக வைத்து கொள்வதன் மூலயமாகவும், அப்புறம் இந்த சிரிப்பு யோகா, அது ரொம்ப அற்புதமான ஒரு கலை. அந்த சிரிப்பு யோகாவை நாம் எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உடலில் உள்ள ஹார்மோன்கள் எப்படி சுரக்குது அப்படிங்கிறத நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிரிப்பு யோகாவின் மூலமாகவும் காய்கறி மருத்துவத்தின் மூலமாகவும் மனதை வளப்படுத்துவதன் மூலமாகவும் சர்க்கரை குறைபாடை கண்டிப்பாக சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குதுங்கய்யா. அடுத்தது பார்த்திங்கன்னா, அனைத்து நோய்களையுமே இந்த மூன்று நிலைகள் மூலமாக நம்ம சரி செய்ய முடியும். நம்பிக்கையோட, முழுமையான நம்பிக்கையோட இந்த செயலை நம்ம செய்தோம்னா கண்டிப்பாக நோயிலிருந்து விடுபடலாம், நோயின்றி கண்டிப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கலாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.